திருச்சிற்றம்பலம். அடியாரத்துடைய வணங்கிறேன். நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாஷ் சுவாமிகள் அருளிய சோனசைல மாலை மூலமும் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 8வது பாடல். ஆர்த்தெழு திரைகள் சுருண்டெறி கடல் நஞ்சு அமுது செய் பெரும் புகழ் தனிமை தீர்த்திட உளங்கொண்டவளனேன் தனை நின் திருவடிக்கு அன்பனா கிளையே கார்த்திகை விளக்கு மணிமுடி சுமந்து கண்டவரகத்து இருள் அனைத்தும் சாய்த்து நின்றெழுந்து விளங்குறும் சோன சைலனே கைலை நாயகனே. இதுல உரை என்னன்னா, இந்த கார்த்திகை தீபத்தை அழகிய முடியில தாங்கி, அதாவது அந்த மலை மேல ஏறுகின்ற அந்த தீபம் அவருடைய முடியில தாங்கி இருக்கிற மாதிரி இருக்கான். அந்த கார்த்திகை தீபத்தை அந்த அவரையும் அதை சேவித்த அந்த தீபத்தை தாங்கிய அந்த மலையையும், அதுதான் சொல்றாங்க. அதாவது கார்த்திகை தீபத்தை அழகிய முறை தாங்கி அந்த தீபத்தையும் அதனை தாங்கிய அந்த தேவரீர் யார் பெருமானையும் சேவித்தவங்களுடைய, அதை கண்ணார கண்டு வணங்கியவங்களுடைய மன இருள் முழுமையும் கெடுத்து, மனசுல இருக்கிற இருள்னா அறியாமை, ஆணவ மனம், இருள் எல்லாமே சொல்றாரு. அதை முழுமையும் கெடுத்து உயர்ந்து ஓங்கி இலகும் சோனசைலரே, அதை பார்த்தாலே போதும் இருள் அகலும் அப்படின்னு சொல்றாரு. கைலை நாயகரே, இந்த முழங்கி எழுகின்ற அலைகள், அது மடங்கி வீசும் கடலில் அலைகள் என்ன செய்து எழுந்து மடங்கி திருப்பி அந்த அலை வீசிக்கொண்டே இருக்கிற கடல்ல தோன்றிய அந்த ஆழகால விஷத்தை அமுதாக கொண்டு அருளினார் இல்லையா? அமுதாக கொண்டு அருளினா அவர் உண்டு தேவர்களையும் உயிர்களையும் காக்கிறார். அந்த பெரும் புகழ்ச்சியோட தனிமையை அதை நீக்கிறதுக்காக திருவுளத்துல சிந்திச்சு, இந்த பயனற்றனமாகிய நான் ஒன்றும் போதா நாயேனேன்னு சொல்லி திருவாசத்துல பெருமான் சொல்றாருல, அது மாதிரி இந்த பயனற்றவனாகிய என்னை நீ திருவடிக்கு அடிமையாக்கி கொண்டீர் இல்லையே, அப்படியாவது நீ உனக்கு அடிமையாக்கிருக்கலாம், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. அதாவது ஆழகாலத்தை உண்டுட்டு நீ தனிமையா இருக்கேல்ல, அந்த புகழ்ச்சியோடைய தனிமையை நீக்கிறதுக்காக மனசுல சிந்திச்சு, ஒன்றும் போதா நாயான பயனற்றவனான என்னை உன்னுடைய திருவடிக்கு நீ அடிமையாக கொள்ள மாட்டேங்கிறியே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கேட்கிறாரு பாருங்க. அவரை அடிமையா கொள்ளணுங்கிறதே இப்படி வித்தியாசமா கேட்கிறாரு. அதாவது உலகில் உள்ள தீபம் என்ன செய்யுது, அது புகுந்த இடத்து புறத்திருளை ஒழிக்கும். நம்ம வீட்டில் இருளா இருக்கு, விளக்கு ஏற்றி வச்சா உலகத்தை என்ன செய்யும், அது நம்ம புற இருளை நீக்கிவிடும். கார்த்திகை தீபமும் அதனை தாங்கும். அந்த சோனசைலமும் அதை அடைந்து அதை வணங்கியவர்களது அகத்திருள் முழுமையா நீங்கிருமா. இந்த ஆற்றலுடைய அந்த அவருடைய தேவரீர் யார் பெருமான் அருந்திய கடல் நஞ்சு போல அந்த கொடிய வெள்ளையும் ஆண்டருளின் நஞ்சு அருந்துதலின் உண்டாகிய புகழ்ச்சி, அந்த அருளினால நஞ்சை அவர் அருந்தியதால் அந்த உண்டான எல்லாரும் அவரை புகழ்றாங்களே, அந்த புகழ்ச்சி அதற்கு இனமாக உண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈசனுடைய கோலத்தை பார்க்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, அழகுல சொக்கிடுவாங்க. இறைவன் அண்ணாமலையார் அழகானவர், மிகவும் சொக்கநாதர்னே அவர் சொல்றோம், சொக்கி போயிடுவாங்க. அந்த அடையாளம் போல மற்ற அடையாளங்களும் ஈசனுடைய கோல அழகை காட்டுறதாக இருந்தாலும் இது மட்டும்தான் ஒப்பில்லா அழகா அமைஞ்சிருக்கிறதாக சொல்றாங்க. எது இந்த அழகை பாடாதவர்கள் யார், பரவாதவர்கள் யார், அதை மயங்கி ஆனந்தத்துல திளைக்காதவங்க யாரு? இத்தனைக்கும் இந்த அடையாளம் ஈசனுக்கு அணிகலனாக ஒன்றா இல்லை. அணியாத ஒன்று அழகுக்கே அடையாளமா இருக்குன்னா, அருளாளர்கள் தம்மை அதில் இழந்து போறாங்கன்னா அந்த அடையாளம் என்னது, தனித்தன்மை பெற்ற ஒன்று. இப்படி பார்க்கலாம். அதாவது அந்த அணி வேற யாருக்கா பொருந்துமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அணியை பொருந்துக்கிறதுக்கும் அதை அணிவதற்கும் ஒரு தகுதி வேணும். இந்த ஒப்பற்ற பரம்பொருளான பரனுக்கு தான் பராபரன் நம்ம சிவபெருமானுக்கு மட்டும்தான் அந்த அணி பொருந்தும் அப்படிங்கிறது முக்காலும் உண்மை, எக்காலம் உண்மை. அது சொல்லப்போனா ஈசனுக்கு இதை சொல்லும் போது அழகுபட சொல்லாம 5படியாக சொல்றாங்க. எப்படின்னா, ஈசனோட கருணை தான் அந்த சொல்லுக்கு பெருமை தேடி தருது. கரை கண்டன் அப்படின்னு சொல்றோம். அவரு நஞ்சு உண்டதை தான் இவ்வளவு நாள் சொல்றேன். கரை என்றால் நம்ம மனமும் முகமும் சுளிக்கும். ஐயோ கரைனா நீங்களும் தான் நம்ம நினைப்போம். ஆனா கரை கண்டனா என்ன அர்த்தம்? ரெண்டுமே மலர்கிறது. கண்டன் அந்த கரை ரெண்டும் ஈசனுடைய கோலத்தை கண்டு ஆனந்தப்பட்டு அதனால என்ன சொல்றாங்க, அந்த கரை கண்டத்தை பார்த்து உள்ள உருகி போயிடுறாங்க, நெழுந்து நிற்கிறாங்க. அந்த கரைப்பட்ட அந்த நீலகண்டன் தான் அனைத்திலும் உயர்ந்து நிற்பது. ஏன்னா கருணைக்கு அதை விட சிறந்த அடையாளம் இருக்கா? கருணைனாலே அவருடைய கரைக்கண்டன் தான் உதாரணமா சொல்லலாம். பிறைக்கும் கருணை காட்டாது, அது அவன் மட்டும்தான் நிகழ்ந்தது. அதாவது சந்திரனுக்கு தான் அது கருணை. ஆனா கரை எப்படி? அமரர்கள் மட்டும் இல்லாம
மண்ணுலகு உயிர்கள் எல்லாம் உயிர்ந்தன. அந்த ஒரு சின்ன செயலால சிற்றுயிருக்கு இறங்கி காய்ச்சின ஆழம் உண்டாய் அப்படின்னு வியக்கிறார் மணிவாசகர் இல்லையா? அந்த விடத்தை அழிக்கிறதுக்கு வேறு உபாயம் தேடாம தலைவனே நம் பெருமானே அதற்கு ஒடுங்குமிடமாக ஒடுக்கமாக திகழ்ந்து இருந்தது நம்ம சமயத்தை எந்த சமயத்துல இருக்கு அது மாதிரி. அம்மை அற்புத திரு அந்தாதியில சொல்றாங்க, பிறையும் புனலும் அனலளவும் சூடும் இறைவர் எமக்கு இறங்காரேனும் கரைமிடற்ற எந்தையாருக்கு ஆட்பட்டேன் என்றென்று இருக்குமே எந்தையா உள்ளம் இது அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிறை புனல் இதெல்லாம் ஈசனுடைய கருணைக்கும் ஆற்றலுக்கும் அடையாளங்களா இருந்தாலும் அந்த கரைமிடர் அந்த கரை கண்டம் அவருடைய மிக்க கருணைக்கு அடையாளமா தனித்து ஓதப்பட்டது. அந்த கரை கண்டத்தை கண்ட நம்ம உள்ளத்தை தயா உள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. மணிவாச பெருமானும் நஞ்சமுண்ட செயலே இவன் மூவரினும் முன்னிற்கும் பரம்பொருள் அப்படின்னு பறைசாற்றுகிற அடையாளம் சொல்லி அந்த அடையாளத்துல ஆனந்தப்படுவாரு. எதுனா சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சமஞ்சி ஆவ எந்தாய் என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே அப்படின்னு சொல்றாரு. மூவரென்றே எம்பினானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்தது என்ன பாவம் தெரிந்தவரே அப்படிங்கிறதான் திருவாசகம். இவர் சிவபிரகாச வேறு கோணத்துல சிவபிரகாச சுவாமி என்ன செய்யறாரு, வேறு கோணத்துல இந்த நிகழ்வை சொல்றாரு. எப்படின்னா, பெருமானே நீவி நஞ்சு உண்டீர், அதனால உன் கண்டத்துல கரை வந்தது. ஆனா அந்த கரை உமக்கு களங்கமாகாம பாக்கிறவங்களாம் பரவசப்பட்டு ஆனந்தத்தில் திளைக்கிற மாதிரி இருக்கு. இது தனித்து நிக்குது. நீங்க இந்த புகழை தனித்து பெற்றிருப்பது நீண்ட நாளா நிலைச்சிருக்குது. இப்போதோ இதே போல் மற்றொரு அணி தேவரை கிட்டுப்படும் வாய்ப்பு வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு அணி இந்த மாதிரி அணிகள் எது கரை கண்டம் அதாவது விஷம் இன்னொரு அணி உங்களுக்கு கிட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நழுவு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சொல்றாரு? கரைக்கண்டன் அழகுக்கு துணையா இன்னொரு அணியா என்ன சொல்றாரு? சிவபிரகாச உத்தி சொல்றாரா? அது என்ன அப்படின்னு நினைக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? ஆர்த்தெழு திரைகள் சுருண்டெறி கடல் நஞ்சு அமுது செய் பெரும் புகழ் தனிமை தீர்த்திட உளம் கொண்டு, அந்த தனி பெரும் புகழை தீர்த்து விடுவதற்காக உளம் கொண்டு, அதாவது கடல் நஞ்சு அமுது செஞ்ச பெரும் புகழ் தனிமையில இருக்கான். அதுக்கப்புறம் வேற புகழ் அதுக்கு இணையாவே இல்லை. அதுக்கப்புறம் முன்னாலே இல்லை பின்னாலே இல்லை. அப்ப அதுக்கு உத்தி சொல்றேன். நீங்க திருவுளம் பட்டினாதான் அது நிகழும். அது என்னன்னா, நஞ்ச உண்டது மாதிரி என்னையும் நீவர் உண்ணுவீரே ஆனால், அதாவது என்னுடைய தற்போதத்தை நீங்க உண்ணுவீர்களானால் அந்த புகழ் போல மீண்டும் ஒரு நஞ்சு உண்டீர் என்ற புகழ் கிட்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாருங்க, சிவபிரகாஷ் சுவாமிகள் அப்படி சொல்றாரு. அவளனேன் தனை நீ திருவடிக்கு அன்பன் ஆக்கிலையே அப்படின்னு சொல்றாரு. அவளனேனை அவளன்னா அவத்தன்மை பிடித்த அவரே அவளன்னு சொல்லிக்கிறார். அவளனேனை ஆளாக்குதற்கு இன்னமுள்ள தன்முனைப்பு என்ற நஞ்சுதான் தடையா இருக்கு. அதனால முன்பு ஒரு நஞ்சு உன்னை புகழ் பெற்ற மாதிரி இந்த நஞ்சையும் உண்டுது அப்படின்னு சொல்றாரு. உயிர்நி பத்திர மணிவாசபுரம் சொல்வாரு, நிச்சம் என் நெஞ்சில் மன்னியனாகி நின்றானே, நிச்சம் என நெஞ்சில் மன்னியனாகி நின்றானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது தற்போது முன்னப்பட்டதுனால யானாகி நின்றான் அப்படிங்கிறாரு. நான் அவனாகிட்டேன் அப்படிங்கிறாரு. என்னைய அவன் உன்றதுனால அவன் யானாகி நின்றானே அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பொருளை மறைக்கிறது இருள், அந்த பொருளை விளக்குறது ஒளி, அந்த பொருளை விளக்குற ஒளியை தர்றதுதான் விளக்கு அப்படிங்கிறதான் வழக்கு. ஆனா இந்த உலக விளக்குகள் உலக இலை நீக்கி உலக பொருளை காட்டுது. ஆனா திருவண்ணாமலையில முடியில ஏற்றப்படுற ஒரு விளக்கு உலக விளக்குகள் போல கருத முடியுமா? முடியாது. அந்த விளக்கு கார்த்திகை நாள் அன்னைக்கு மலை மீது உச்சியில ஏற்றப்படுகின்ற அந்த கார்த்திகை விளக்கு இருளை ஓட்டுவதற்காக ஏற்றப்படுது. காண்பாருடைய சிந்தை இருளை மாற்றுவதற்காக தான் அந்த தீபம் ஏற்றப்படுது. அதை நம்ம உணரணும். மனத்திருள் அகலும்போதுதான் மலை சிவமாதல் தெளிவுறும். மலையே சிவமாவது எப்ப தெளிவுறும்? மனத்துல இருக்க இருள் அகலணும். அந்த மனத்தின் இருளாய் விளங்கும் அறியாமையை தான் அந்த மலையை மற்ற மலை போல என்ன செய்யும். இது என்ன மலை தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறது மனசுல இருள் இருந்தாதான், அப்படி அறியாமை இருள் இருந்தால்தான் மற்ற மலை போல என்னுற செய்யும். அந்த கார்த்திகை தீபம் அந்த ஆன்ம அறிவோட பேதமை இருளை போக்கி அதற்கு அண்ணாமலையை, எதற்கு? ஆன்மாவிற்கு அண்ணாமலையை தரிசனம் செய்விக்கிறது. கண்டவர் அகத்திருள் அனைத்தும் சாய்த்து நின்று எழுந்து விளங்குறும் அப்படின்னு சொல்லி சிவபிரகாஷ் சுவாமிகள் பாடல்ல பிற்பகுதியில குறிப்பிடுறாரு. இந்த பொருளை விளக்குறதுக்கு ஒளி வேறாய் வேண்டப்படுகிறது. அப்ப தம்மை விளக்க தாமே ஒளியாய் விளங்குவதே கார்த்திகை விளக்கின் உண்மை. பெருமான் தம்மை விளக்குவதற்காக, விளக்கி காண்பிப்பதற்காக தாமே ஒளியாய் விளங்குவதே அந்த கார்த்திகை விளக்கோட உண்மை. அப்ப அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு திருவாத ஒருவர் சொல்ற மாதிரி
கார்த்திகை விளக்கை தானே மணிமுடியில் சுமந்து கண்டவர் அகத்திருள் சாய்த்து நின்று எழுந்து விளங்குறும் சோனசைல மாலை என்றார். மீண்டும் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.